சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338242242. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கனிமொழி அவர்களுடைய கருணாநிதி அவர்களின் பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு அவருடைய பிறந்த நாளான ஜனவரி 5ஆம் தேதி பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்கள் மற்றும் புத்தாடைகள் வழங்கும் இந்த சீரிய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பெருநகர சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மன்ற உறுப்பினர், மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை செயலாளர், பெருமதிப்பிற்குரிய செயல் வீரர் திரு RN துரை அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் நிலைக்குழு தலைவருமான பெருமதிப்பிற்குரிய திரு சிற்றரசு அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய விக்டர் அவர்களே, கலை அவர்களே, அகஸ்டின் பாபு அவர்களே, சங்கீதா அவர்களே, கமலா செழியன் அவர்களே, யோகேஸ்வரி அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய முன்னாள் மாநிலங்களவையின் உறுப்பினர், சீரிய சிந்தனையாளர், மரியாதைக்குரிய இனியண்ணன் TK சிலங்கோவன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் I கென்னடி அவர்களே, VP பொன்னரசு அவர்களே, திரு பிரகாஷ் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இயக்கத்தின் முன்னணி செயல்வீரர்களே, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற முன்னோடிகளே, மரியாதைக்குரிய இனிய நண்பர் காமராஜ் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற இந்த மருத்துவமனையின் இயக்குனர் பெருமதிப்புக்குரிய மருத்துவர் மகாலட்சுமி அவர்களே, மருத்துவர்களே, செவிலியர்களே, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, பெற்றோர்களே, பெற்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய இனிய நண்பர் திரு துரை அவர்கள் இந்த பகுதியில் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்து அவரும் அவருடைய துணைவியாரும் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களாக இந்த வட்டத்தின் பல்வேறு வகைகளில் இந்த வட்ட மக்களின் அடிப்படை தேவைகளை அறிந்து மிக சிறப்பாக பணியாற்றியவர்கள். அவர் இங்கே சொன்னதைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளினை ஒட்டி இந்த மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். பொதுவாக இந்த மருத்துவமனை என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மருத்துவமனை. சென்னையின் பழமையான மருத்துவ மையங்களில் இதுவும் ஒன்று. ஏறத்தாழ 140 ஆண்டுகளை கடந்து 150வது ஆண்டை நோக்கி பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கின்ற மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரங்கள் அணிவிக்கும் இந்த நிகழ்ச்சி பெருமதிப்பிற்குரிய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி அவருடைய பிறந்த நாளினை ஒட்டி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி அவர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பெண் சமூகத்திற்காக, மகளிர் விடுதலைக்காக எந்த அளவுக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நன்றாகவே அறிவோம். சமீபத்தில் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திமுக கழகத்திற்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்க அவர் தலைமையிலான குழு ஒன்றினை அமைத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் சென்று இந்த அரசு மகளிருக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற அரசு, விடியல் பயணமாக இருந்தாலும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமாக இருந்தாலும், காலை உணவு போன்ற திட்டங்களாக இருந்தாலும், மகளிருக்கு முக்கியத்துவம் தருகிற திட்டங்களையே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள். அதை உறுதிப்படுத்துவதற்கு இன்னமும் கூடுதலாக பல்வேறு சிறப்பு சலுகைகளை மகளிருக்கு பெற்றுத் தருவதற்கு மகளிர் சமூகத்தின் பிரதிநிதியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய சகோதரி கவிஞர் கனிமொழி அவர்களை இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் தலைவராக நியமித்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சீரிய வகையில் இந்த பணியினை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் சகோதரி திருமதி கனிமொழி அவர்கள் மிக சிறப்பாக இன்றைக்கு தமிழகத்தின் எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பதில் மிக தீவிரமாக இருந்து வருகிறார்.
அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக தூத்துக்குடி பகுதியில் செயலாற்றி வருகிறார்கள். நான் ஒரு துறையின் அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிற சமயத்தில் தூத்துக்குடியின் மருத்துவமனை கட்டமைப்புகளை எந்த அளவுக்கு அவர் மேம்படுத்துவதற்கு முனைப்பாக இருந்து தூத்துக்குடி இன்றைக்கு ஒரு தன்னிறைவு பெற்ற மருத்துவமனை கட்டமைப்பை பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு பெருமதிப்புக்குரிய சகோதரி கவிஞர் கனிமொழி அவர்கள் மிக முக்கியமான காரணம். இன்றைக்கு தூத்துக்குடி பகுதியில் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் கட்டும் பணி நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. அதேபோல் தூத்துக்குடியிலும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மிக விரைவில் திறக்கப்படவிருக்கிறது. பெரிய கட்டிடம் ஒன்று. தூத்துக்குடியில் மட்டுமே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகள் மட்டுமே ஒரு 300 கோடி ரூபாய் அளவுக்கான பணிகள் தூத்துக்குடியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பெருமதிப்பிற்குரிய சகோதரி கவிஞர் கனிமொழி அவர்கள் மிகப்பெரிய அளவிலான காரணம் என்பதை இன்றைக்கு நாம் நன்றாக உணர்வோம். சென்னையில் பிரம்மாண்ட கட்டிடங்கள், மருத்துவமனைக்கான பல்வேறு அதிநவீன உபகரணங்கள் வருவது என்பது இயற்கை, இங்கே இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ப. ஆனால் தூத்துக்குடியில் அத்தகைய ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு மரியாதைக்குரிய கவிஞர் கனிமொழி அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாடுபட்டு அதில் வெற்றியும் கண்டு வருகிறார். அவர் அந்த மருத்துவத்துறை சம்பந்தமான கட்டிடங்களை திறந்து வைப்பதற்கு மட்டும் இந்த 4 ஆண்டுகளில் ஏறத்தாழ ஒரு 7-8 முறை வருகை தந்து அந்த கட்டிடங்களை திறந்து வைத்திருப்பார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் பெய்த மிகப்பெரிய அளவிலான கனமழை தூத்துக்குடியை புரட்டி போட்ட அந்த சம்பவம் நாட்டு மக்களை உலுக்கி எடுத்தது. தூத்துக்குடி வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு, ஏரல் என்கின்ற ஒரு பகுதியே இல்லாமல் போய்விட்டதோ என்று சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்ட சமயத்தில் மரியாதைக்குரிய நம்முடைய சகோதரி கனிமொழி அவர்கள் 24 மணி நேரமும் அங்கேயே இருந்து அந்த மக்களின் துயரில் பங்கு கொண்டு ஒரு மிகப்பெரிய அளவிலான உழைப்பை நல்கி அனைவருடைய ஒத்துழைப்பையும் பெற்று அந்த மக்களை மீண்டும் மீட்டெடுத்த பெருமை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கனிமொழி அவர்களை சாரும் என்றால் அதில் மிக இருக்காது. நானும் ஒரு 10 நாட்கள் அந்த தூத்துக்குடியில் தங்கியிருந்து இந்த மழை வெள்ள பாதிப்புகளுக்குள்ளானவர்களுக்கு தேவையான மருத்துவ கட்டமைப்புகளை செய்தபோது தினந்தோறும் 24 மணி நேரமும் சுற்றி சுழன்று அந்த மக்களுக்காக இவர் உழைத்ததை பார்க்கிற போது இவர் கலைஞரின் மகள் என்பதை அங்கே மிகப்பெரிய அளவில் நிரூபித்து அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கும் பெரிய அளவில் பெயர் எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சகோதரி கவிஞர் கனிமொழிக்கு இன்றைக்கு பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியில் நானும் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய மாவட்ட செயலாளர் சிற்றரசு அண்ணன் டி.கே. செலவுகோவன், அதே போல் மரியாதைக்குரிய பகுதி செயலாளர் காமராஜ் போன்றவர்கள் கலந்து கொள்கிற வாய்ப்பை மரியாதைக்குரிய நண்பர் துரை அவர்கள் தந்திருக்கிறார். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னதை போல தினம் ஒரு மாதந்தோறுமான பிரசவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 550 600 பிரசவங்கள் இந்த மருத்துவமனையில் நடைபெறுகிறது. ஒரு 1.5 நூற்றாண்டை நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த மருத்துவமனையின் கட்டமைப்புகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களால் மிக சிறப்பாக ஏற்படுத்தி தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே மருத்துவமனையில் 10 கோடி ரூபாய் செலவில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடம் ஒன்றும், அதேபோல் அறுவை அரங்குகளும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களும் நானும் இங்கே திறந்து வைத்தோம். மாண்புமிகு துணை முதலமைச்சர்களிடத்தில் மருத்துவமனை நிர்வாகம் ஒரு கோரிக்கை வைத்தது. இங்கே ஒரு பெரிய அளவில் ஒரு கட்டிடம் என்பது 150 ஆண்டு கால மருத்துவமனை என்பதால் புதிய கட்டிட வசதிகள் இல்லாமலேயே கடந்த காலங்களில் போய்விட்டது. எனவே ஒரு புதிய கட்டிடம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்ட போது மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் உடனடியாக துறைக்கு அறிவுறுத்தி இன்னைக்கு 34 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய அளவிலான கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு அது அந்த பணிகள் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. வருகிற பிப்ரவரி முதல் வாரத்தில் அந்த கட்டிடத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள். வருகை தந்திருக்கின்ற நண்பர் சிற்றரசு அவருடைய சீரிய ஏற்பாட்டில் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெயரில் இருக்கிற ஒரு அறக்கட்டளையின் சார்பில் இந்த மருத்துவமனைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்றும் தரப்பட்டது. அந்த ஆம்புலன்ஸும் இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் சிறப்பான வகையில் பயன்பாட்டில் இருக்கிறது. இப்படி இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பை ஏற்கனவே இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக செய்து வருகிற நிலையில் இந்த மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய சகோதரி கனிமொழி அவர்களுடைய பிறந்த நாளில் அந்த 5ஆம் தேதி பிறந்த குழந்தைகள் அத்தனை பேருக்குமே
இந்த மோதிரங்கள் வழங்குவது என்பது சிறப்பு. பொதுவாகவே அன்றைக்கு இந்த மோதிரங்கள் வழங்கப்படுவது என்பது தாய் வீட்டு சீதனம் போல இந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிலான அடையாளமாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகராட்சி நிர்வாகத்தின் போது உங்களுக்கு நன்றாக தெரியும், குழந்தை பிறந்து தமிழில் பெயர் வைத்தால் தங்க மோதிரம் வழங்கப்பட்டு வந்தது. குழந்தையின் பெயரால் மரக்கன்று நட்டு அதை பராமரிக்க வேண்டும் என்கின்ற திட்டங்கள் எல்லாம் இருந்தது. கடந்த அதிமுக ஆட்சியில் ஒரு 10 ஆண்டு காலம் அது எதுவுமே இல்லாமல் போய் இப்பொழுது மீண்டும் இது போன்ற நல்ல காரியங்கள் இது போன்ற மருத்துவமனைகளில் நடைபெற தொடங்கி இருக்கிறது. இந்த நல்ல செயலை செய்திருக்கிற அன்பிற்கினி நண்பர் துரை அவர்களை மனதார பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.